வணக்கம். விவேகானந்தர் சரிதம் பகுதி 3. குறும்புக்கார குழந்தை. சிறு வயதில் பிலே மிகவும் குறும்புக்காரன். தன் குறும்புத்தனங்களுக்காக சகோதரிகளிடமும் அன்னையிடமும் திட்டுகள் வாங்கிக் கொள்வான். அப்படித்தான் ஒருமுறை அவன் அக்கா அவனை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என அவனை துரத்தி கொண்டு ஓடினாள். அவன் ஓடிச் சென்று கால்வாயில் நின்று கொண்டு குறும்புடன், "அக்கா, வேண்டுமானால் இங்கு வந்து நீ என்னை பிடித்துக்கொள்" என்றான். அங்கு கட்டாயம் அக்கா வரமாட்டாள் என்று அவனுக்கு தெரியும். ஏனெனில் கால்வாய்க்கு வந்தால் அவள் மீண்டும் நீராட வேண்டியிருக்கும். சில சமயம் பீலேவுக்கு அளவு கடந்த கோபம் வந்துவிடும். அப்போது அவனை யாராலும் நெருங்க முடியாது. அவ்வப்போது அவன் அன்னை சிவபெருமானிடம், "அவரை போன்ற ஒரு மகனைத்தானே கேட்டேன், அவரோ அவருடைய பூதகணங்களில் ஒன்றையல்லவா தள்ளிவிட்டிருக்கிறார்" என்று அங்கலாய்ப்பாள். ஒரு நாள் வீட்டில் பிலே தலையணைகள், போர்வைகள் எல்லாவற்றையும் மெத்தையின் மேலிருந்து வீசி எறிந்து விட்டிருந்தான். அவை அனைத்தையும் ஒழுங்காக திரும்ப வைக்குமாறு அவன் அன்னை உரக்க கத்தினாள். பீலே சிறிதும் அசையாமல் வாய்மூடி அவரை நோக்கி அமர்ந்திருந்தான். பக்கத்து வீட்டில் வசித்த பக்தி மிகுந்த பாட்டி என்ன நடந்தது என புவனேஸ்வரி தேவியிடம் கேட்டாள். அதற்கு அவள், "பீலேக்கு பிடிக்காத எதையாவது ஒன்றை செய்யச் சொன்னால் அவன் இப்படித்தான் நடந்து கொள்கிறான். மிகுந்த பிடிவாதம் கொண்டிருக்கிறான்" என்று குறைப்பட்டு கொண்டாள். இதை கேட்ட பாட்டி புவனேஸ்வரியின் தோளை தட்டி கொடுத்து அன்புடன், "புவனா, பிலே சிவபெருமானிடமிருந்து பிறந்திருக்கிறான். அவன் சாக்ஷாத் சிவனே. அதனால்தான் அவனை கட்டுப்படுத்த உன்னால் முடியவில்லை" என்று கூறி அவளை சமாதானப்படுத்தினாள். பிலேயின் குறும்பு எல்லை மீறி போகும்போது அவனை கட்டுக்குள் கொண்டு வர அவன் அன்னை ஒரு யுக்தி வைத்திருந்தாள். ஒரு குடம் தண்ணீரை கொண்டு வந்து "சிவசிவ" என்று கூறியபடியே அவன் தலையில் கொட்டுவாள். அவனும் பெட்டிப்பாம்பாய் அடங்கி விடுவான். "பிலே, நீ இவ்வாறு அதிக குறும்பு செய்தால் சிவபெருமான் உன்னை கைலாயத்திற்குள் விடமாட்டார்" என்று சில சமயம் பயமுறுத்துவாள். இதை கேட்டவுடன் பிலே அடங்கி ஒடுங்கி அமர்ந்து விடுவான். நன்றி, வணக்கம்.